இங்கே என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால், ஒரு சிறந்த மனிதன் பேசுகிறான்னு வச்சிங்களேன், அதை கேட்ட உடனே நம்ம என்ன ஆகிடுவோம்னா இம்மிடியட்டாக மெய் செலுத்து போய் நானும் அடைஞ்சிட்டேன்னு பொய்ய வர சொல்லி மற்றவங்களெல்லாம் எப்படி பார்ப்பான், இலக்காரமாகவும் கேவலமாகவும் பார்க்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி எண்ணம் வரக்கூடாது, தப்பு. அவர் வந்தார், அவர் வாழ்ந்தார், அவர் செத்தார். நான் உதாரணத்துக்கு தான் புருஷர்களை எடுத்து அவங்கள பற்றி பேசுகிறேன். அவங்களுக்கு எனக்கும் வாய்க்கால் தரப்போ இதுவோ பிரச்சனையோ எனக்கு எதுவும் கிடையாது. நான் உங்களுக்கு எதுக்கு சொல்ல வரேன் அப்படிங்கன்னா, நீங்கள் சுதந்திரமாக வாழ நீங்கன்றதுக்கு மட்டும்தான் சொல்ல வந்தேனே தவிர மற்றவங்களாம் மட்டமாக பார்க்கறதுக்கு நான் சொல்ல, உங்களை உயர்வாக பார்க்க சொல்கிறேன். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீங்கள் உயர்வுன்றதுனால எதிராளின்னா கிடையாது, மட்டமானவர்லாம் கிடையாது. நீங்கள் என்னை பார்த்து அதெல்லாம் கற்றுக்கலாம். யாரோ ஒருத்தர் என் காலில் உண்டானா அவர் எனக்கு கீழ்த்தரமானவராக நான் பார்க்கவே மாட்டேன். அப்படி ஒரு பார்வையே என்கிட்ட இருக்காது. ஆச்சரியப்படுவீங்க நான் தனியாக போய் பேசும்போதெல்லாம், இருந்தாலும் நான் இவன் தானே இது மேலே உட்காந்துருந்தாரு அப்படின்தாருன்ட்டு நிறைய பேர் வந்து தேடுறாங்க அந்த திமிரான சிவயோகி எங்கிட்டு. நேரில் பார்த்தா அவன் அப்படி கிடையாது. நான் அந்த